ஹலோ எவ்ரிவன், ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிசிசிஐ வந்து ரிட்டர்ன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் ரூல்ஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். என்னென்ன ரிட்டர்ன்ஸ் ரூல்ஸ், எப்படியெல்லாம் பிசிசிஐ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, அதனால என்ன பெனிஃபிட், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு டீம் வந்து மேக்ஸிமம் 6 பிளேயர் ரிட்டைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரைட் டு மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 6 பிளேயரை ஆப்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் ரிட்டைன் பண்ணி உங்கள் டீம்லேயே வச்சுக்கலாம். இல்லைன்னா எவ்வளோ பிளேயர் வேணுமோ ரிட்டைன் பண்ணிட்டு மீதியை வந்து ஆர்டிஎம் மூலம் வந்து நீங்க ஆப்ஷன்ல சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 6 பிளேயர் ரிட்டைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க, கேப்டு பிளேயர்ஸ், அன்கேப்டு பிளேயர்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப கேட்கலாம், என்ன கேப்டு பிளேயர்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லி. அவங்க யாரும் இல்லைங்க, இப்போ அவங்களோட நேஷனல் கண்ட்ரி, இப்போ இந்தியானா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ரெப்ரசென்ட் பண்ற போது ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுற போது டீம்ல வேற பெரிய பிளேயர் இருக்கிறவங்க வந்து ஒரு கேப் பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரசென்ட் பண்ணி ஒரு மேட்ச் விளையாண்டாருன்னா இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி அவர் வந்து கேப்டு பிளேயரா மாறிடுவாரு. அப்படி ஒரு பிளேயர் வந்து நேஷனல் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி கேப்பை வாங்கலாம் அப்படின்னா அவர் அன்கேப்டு பிளேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சேலரி கேப் எப்படி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் வந்து 6 பிளேயர் நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த 6 ஸ்லாட்டுக்கு பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேயர் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த பிளேயருக்கு வந்து உங்க சேலரி கேப்பாக வந்து 18 crore கொடுக்கணும். அதே செகண்ட் பிளேயர் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா 14 crore. தென் தேர்ட் பிளேயருக்கு வந்து 11 crore, ஃபோர்த் பிளேயர் நீங்கள் ரிட்டைன் பண்ணால் 18 crore, ஃபிஃப்த் பிளேயர் நீங்கள் ரிட்டைன் பண்ணால் 14 crore, சிக்ஸ்த் பிளேயர் நீங்கள் ரிட்டைன் பண்ணால் 4 crore. அதுக்கு மட்டும் ஏன் 4 crore கேட்டீங்க அப்படின்னா அது வந்து அன்கிளேப்டு பிளேயருக்கான ஸ்லாட். இதுலயும் இன்னொரு சேஞ்ச் நீங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் 4 பிளேயர்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்றேன் கேப்ல அப்படின்னா 5th 6th வந்து அன்கேப்டா சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 5th ரிட்டைன் பண்ற பிளேயர் வந்து 4 crore வந்துருவார் உங்களுக்கு. சோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தா பிசிசிஐ எப்படி வச்சிருந்தாங்கன்னா 18, 14, 11னா அதுக்கு கீழே வர எல்லா பிளேயர்ஸ்க்கும் ரிட்டென்ஷன் அமௌண்ட் கேப் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் இந்த டைம் அப்படியே மாத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்ஷன் டைனமிக்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கணும், எல்லா பிளேயர்ஸுக்கு வந்து ஃபேரா ஒரு பிரைஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, அதாவது மினிமம் ஃபிக்ஸ்டு. இதே மேக்ஸிமம் வந்து டீம் ஓனர்ஸும் பிளேயர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வேணா கொடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். பட் எவ்வளோ அமௌண்ட் வந்து பிளேயர் கொடுக்குறாங்களோ அந்த பர்டிகுலர் டீமோட ஓவரால் ஆக்ஷன் பர்ஸ்ல இருந்து அமௌண்ட் குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் ஆக்ஷன் பர்ஸ் பார்த்தீங்கன்னா 120 கோடி. இப்போ வந்து ஒரு பிளேயருக்கு வந்து அவங்க 20 கோடி கேட்குறாங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த 20 கோடி பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்ஸ்ல மைனஸ் ஆகி ஓவரால் பர்ஸ் வந்து 100 crore வந்து நின்றும். ஸோ சில ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஒரு பிளேயர் மட்டும் வச்சுக்கிறேன், அவருக்கு சம்பளம் 11 கோடி, அந்த மாதிரி எடுக்கலாமான்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி எடுக்க முடியாது. நீங்க ஒரு பிளேயர் எடுத்தாலும் அந்த பிளேயருக்கு 18 crore சேலரி தான். 2 பிளேயர் எடுத்தீங்கன்னா 18, 14, 3 பிளேயர் எடுத்தீங்கன்னா 18, 14, 11, அதே பேர் 4 பிளேயர் எடுத்தீங்கன்னா 18, 14, 11, 18 தான் வரும். ஸோ அதனால ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் இதை மைண்ட்ல வச்சு தான் பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டீம் வந்து 6 பிளேயர் ரிட்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க டோட்டலாக அவங்க பர்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 79 crore போயிருங்க. அவங்க ரிமைனாக பார்த்தீங்கன்னா 41 crore தான் ஆப்ஷன் போவாங்க. அது ரொம்ப டஃபாக இருக்கும் ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண. ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய டீம் வந்து 6 ரிட்டென்ஷன் வச்சுக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி 1 or 2 இல்லை 4, 5 எடுத்துட்டு ஒரு ஆர்டிஎம் இல்லை 2 ஆர்டிஎம் வச்சுட்டு தான் ஆப்ஷனுக்கே போவாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் ரூல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் தாங்க. நான் இப்பவே சொன்னேன் ஒரு டீம் கண்டிப்பாக 1 or 2 ஆர்டிஎம்ஸ் வச்சு தான் ஆப்ஷன் போவாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஆர்டிஎம் ரூல் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் டீமில் விளையாண்டுருக்காரு போன வருஷம் ஒரு பிளேயர் அப்படின்னா அந்த பிளேயர் ஆப்ஷனில் வராரு, மற்ற டீம் எல்லாம் போட்டி போட்டு கடைசியில் ஒரு ஃபைனலாக ஒரு டீம் வந்து இந்த பிரைஸில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லலாம், நான் அந்த பிளேயர் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி நான் என் டீமுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் பிரைஸ் அமௌண்ட்லேயே நீங்கள் உங்கள் டீமுக்கு எடுத்துக்கலாம் வர. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஎம் ரூலில் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க பிசிசிஐ. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸுக்கு வந்து ஃபேர் பிரைஸ் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்ச் என்னங்கிறது மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாங்க. இப்போ டீம் 1 அவர் ஒரு பிளேயர் எக்ஸுங்கிற பிளேயருக்கு வந்து ஆர்டிஎம் வச்சிருக்காங்க. டீம் 2 பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஹையஸ்ட் பிட் வச்சு 6 crore வின் பண்ணிட்டாங்க. தென் ஆக்ஷனர் என்ன பண்ணுவார்னா டீம் 1 கிட்ட கேட்பாரு, நீங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி இந்த பிளேயர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் டீம் 1 அக்ரி பண்ணிட்டாங்கன்னா டீம் 2 கிட்ட இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அவங்க பிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எய்தர் 6 crore இருந்து 9 crore போகலாம், இல்லை 7 crore, 8 crore எதுக்கு வேணா போகலாம். ஆனால் ஒரே ஒரு பிட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டீம் வந்து 9 crore சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் டீம் 1 கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வேணுமா 9 crore இந்த பிளேயர், நீங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா சப்போஸ் அந்த டீம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா 9 crore அமௌண்ட்ல அந்த பிளேயர் எடுத்துக்கணும். இன்கேஸ் வந்து 6 கோடியிலேயே அந்த டீம் 2 நின்னுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா டீம் 1 கிட்ட கேட்பாங்க, நீங்க எடுத்துக்கலாம் 6 கோடிக்கு இந்த பிளேயரை ஆர்டிஎம் யூஸ் பண்ணின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து ஆர்டிஎம்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, அன்கேப் பிளேயருக்கு ஒரு ஸ்லாட்ல ஒரு ஆர்டிஎம் இருக்கு, மீதி 5மே வந்து கேப்டு பிளேயர்ஸ். நீங்க ஆக்ஷனுக்கு வரக்கு முன்னாடி 5 கேப்டு பிளேயர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டென்ஷன் வழியா உங்களுக்கு ஒரு ஆர்டிஎம் தான் இருக்கு. அந்த ஆர்டிஎம் வந்து நீங்க அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், கேப்டு பிளேயருக்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா அன்கேப்டு இந்தியன் ரூல். அதாவது வந்து இந்த ரூல் வந்து ஸ்பெசிஃபிக்காக எம்எஸ் தோனிக்கு செட் ஆகும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எம்எஸ் தோனிக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பிளேயருக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். பட் நம்ம எம்எஸ் தோனி எக்ஸாம்பிள் வச்சு இந்த ரூலை பற்றி பார்க்கலாம். எப்போ கேப்டு பிளேயர் அன்கேப்டு பிளேயராக மாறுவார்னு சொல்லி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் இந்தியன் டீமுக்கு விளையாண்டு 5 வருஷம் 5 calendar years முடிஞ்சிருக்கணும். அதாவது லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி எப்போ வந்து இந்தியன் டீமுக்கு விளையாண்டுருக்கிறோ 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து 5 வருஷமாக வந்து பிசிசிஐ கான்ட்ராக்டில் இருந்திருக்க கூடாது.
ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரிட்டன்ஷன் ரூல் வந்து ஓவர்சீஸ் பிளேயருக்கு அப்ளிகபிள். அதாவது நிறைய ஓவர்சீஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனுக்கு டேரெக்டாக வர்றாங்க, மேஜர் ஆக்ஷனில் வராமல். இதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு டைப்பான பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்போ டீம்ஸ் எல்லாம் நிறைய போட்டி போட்டு ஹை ப்ரைஸ் எடுப்பாங்க. அவங்க ஹை ப்ரைஸ் போகிறது வந்து பிசிசிக்கு பிரச்சனை இல்லைங்க. பட் என்னன்னா இதே ஒரு பேட்டர்னை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த ஓவர்சீஸ் பிளேயராக இருந்தாலும் மேஜர் ஆக்ஷனில் என்ரோல் பண்ணியிருந்தா தான் அடுத்து வர எல்லா மினி ஆக்ஷன்லையும் அலோவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து என்ரோல் ஆகிட்டு சம்பளம் பத்தல இல்லை வேணே ஒரு ரீசனை சொல்லிட்டு வந்து பேக் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக பிசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி பேரை வந்து ஏலத்தில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ரீசன் இல்லாமல் நீங்கள் பேக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வருஷம் அடுத்த ஐபிஎல் வர்றதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து வேண்டாம்னு சொல்லி நிறைய டிபேட் போயிட்டு இருந்தது. அதனால ஆல்ரவுண்டர்ஸோட ரோலே குறையுது அப்படின்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. பட் பிசிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்கமிங் 2025, 2026 அண்ட் 2027 சீசனில் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் வில் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க ஐபிஎல் 2025ஓட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ரூல்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.